ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் சமையல் வேலைகளை ரொம்ப ஈஸியாக குயிக்காக முடிக்கிறதுக்கு தேவையான முக்கியமான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது கூடவே டெய்லி லைஃப்க்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் சேர்த்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் சேர்த்தே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி டொமேட்டோ கெட்சப் சாஸ் ஐட்டம்லாம் ஏதாவது கீழே விழுந்துருச்சு அப்படின்னா இதை ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜஸ்ட் வீடியோவில் ஷோ பண்ணுறதுக்காக டெமோக்காக இந்த மாதிரி டொமேட்டோ கெட்சப்பை கீழே போட்டிருக்கிறேன். எக்ஸாம் பேட் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு லாங் சைஸில் பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கட்டர் போர்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். போர்டுடைய பாட்டம் சைடில் பேப்பர் வச்சுட்டு மேலே இந்த மாதிரி பேப்பரை லைட்டாக இழுத்துகிட்டே வரணும். அப்போ அந்த கெட்சப் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அந்த பேப்பரில் வந்துடும். இடமும் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இப்போ என்னன்னு பார்க்கலாம். கிச்சன் சிங்கை க்ளீன் பண்ணும்போது டேப்புடைய கார்னரில் இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு க்ளீன் பண்ணுறது சிரமமாக இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். சிங்க்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவோம், டேப்லாம் கூட வாஷ் பண்ணுவோம். ஆனால் கார்னரில் இருக்கிற அந்த ஸ்பேஸை அப்படியே க்ளீன் பண்ணாமல் விட்டுருவோம். உப்பு தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நாளடைவில் அந்த உப்பு எல்லாமே நல்லா படிஞ்சு உப்பு கரை நல்லா தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணும் போது இந்த மாதிரி டூத் ப்ரஷ் வச்சு அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உப்பு கரை படியாமல் இருக்கும். டேப்பும் நல்லா க்ளீனாக இருக்கும். கைவிட்டு க்ளீன் பண்ண முடியாத கார்னர் ஸ்பேஸ் எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ பார்க்கலாம். ஆரஞ்சு பழத்தை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற சுளைகள் மட்டும் தனியாக எடுத்தீங்க அப்படின்னா சென்டரில் இந்த மாதிரி காம்பு மாதிரி இருக்கும். இதை கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு உள்ளே கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயை அந்த காம்பில் படுற மாதிரி கொஞ்சம் போல் அப்ளை பண்ணிக்கோங்க. விளக்கெண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் போல் கோகோனட் ஆயிலும் சேர்த்துக்கலாம். இந்த சென்டரில் இருக்கிற இந்த காம்பு பகுதியில் உங்ககிட்ட திரி இருந்துச்சுன்னா அதை கூட சுற்றி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எரிய விட்டிங்கன்னா வீடு முழுக்க நல்ல வாசனையாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ பார்க்கலாம். வாழைக்காய் வாங்கிட்டு வரும்போது காயாக இருக்கும். ஒரு 2 to 3 டேஸில் நல்லா பழுத்து போன மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்பயுமே வாழைக்காய் வாங்கும்போது நல்லா அழுத்தி பார்த்து வாங்குங்க. நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா சீக்கிரமாக பழுக்காது. ஒரு பாலித்தீன் கவர் யூஸ் பண்ணி வாழைக்காயுடைய காம்பு பகுதி வெளியில் தெரியாத அளவுக்கு நல்லா சுற்றி கவர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கவர் பண்ண வாழைக்காயை மறுபடியும் இன்னொரு பாலித்தீன் கவருக்குள்ளே போட்டு நல்லா கவர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா 1 வீக் வரைக்கும் பழுக்காமல் இருக்கும். இதே ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியில் வச்சு ஸ்டோர் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் போல் தண்ணி எடுத்துக்கோங்க. காம்பு பகுதி மட்டும் நனைகிற மாதிரி இந்த மாதிரி வாழைக்காயை திருப்பி போட்டுட்டு வெளியிலே வச்சிங்கன்னா 1 வீக் வரைக்கும் பழுக்காமல் இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ பார்க்கலாம். பல்கான குவான்டிட்டியில் வெங்காயம்லாம் கட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த எரிச்சலுக்கு கண்ணிலேருந்து தண்ணி வர ஆரம்பிக்கும். தோலை உரிச்சதும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து கட் பண்ணும்போது கண் எரியாமல் இருக்கும், கண்ணிலேருந்து தண்ணி வராது. பல்கான குவான்டிட்டியில் கட் பண்ணும்போது இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ பார்க்கலாம். இந்த மாதிரி பெரிய சைஸில் வெங்காயம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பாதி தான் நமக்கு தேவைப்படும். மீதி எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். யூஸ் பண்ணது போக மீதி பாதியில் இந்த மாதிரி கொஞ்சம் போல் சால்ட் அப்ளை பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சி விடுங்க. வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு கட் பண்ணாமல் அந்த தோலோடு சேர்த்து கட் பண்ணிக்கோங்க. தேவைப்படுறத மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு மீதி பாதி தோலோடு இருக்கணும். இந்த மாதிரி ஓப்பனில் இருக்கிற அந்த ஸ்பேஸில் மட்டும் கொஞ்சம் போல் சால்ட் அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணுற வெங்காயத்தை அன்றைக்குள்ளே யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சால்ட் அப்ளை பண்ண அந்த ஸ்பேஸை மட்டும் கொஞ்சம் தின்னாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே பிளேட்டில் திருப்பி போட்டு வெளியிலே வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம். பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆகி இந்த மாதிரி குட்டி குட்டியாக பபிள்ஸ் வர ஸ்டேஜில் முட்டையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம சேர்த்து வேக வச்சோம் அப்படின்னா முட்டை வெடிப்பு விடாமல் இருக்கும். உள்ளே இருக்கிற மஞ்சக்கரு வெளியில் வராமல் இருக்கும். அதே போல் முட்டையை வேக வச்சதுக்கப்புறம் அந்த வேக வச்ச தண்ணியிலேயே அப்படியே வச்சுருக்காம அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு வேறு ஒரு நார்மல் டேப் வாட்டருக்கு மாற்றிட்டு அந்த முட்டையை தண்ணியில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் உரிச்சோன்னா முட்டை வெடிப்பு விடாமல் இருக்கும். அந்த சுடுதண்ணியிலே போட்டு வச்சோம் அப்படின்னா முட்டையும் ரொம்ப ஹார்டான மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நார்மல் வாட்டருக்கு மாற்றிட்டு உரிச்சிங்கன்னா உரிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், வெடிப்பு விடாமல் இருக்கும், முட்டையும் நல்லா சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ பார்க்கலாம். கட்டர் போர்டை கீழே டைல்ஸ்லலாம் வச்சு கட் பண்ணுறோம் அப்படின்னா காய்கறிகள் கட் பண்ணும்போது கட்டர் போர்டு இந்த சைடு அந்த சைடுன்னு மூவ் ஆகிட்டே இருக்கும். மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2 ஸ்வீட் பாக்ஸுடைய ரப்பர் பேண்ட் எடுத்துருக்கிறேன். 2 கார்னர்லேயும் போட்டு விட்டுக்கலாம். இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டிங்கன்னா நல்லா க்ரிப்பாக இருக்கும், எந்த சைடும் மூவ் ஆகாது, கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம். புதுசாக வாங்குகிற நோட் புக்குடைய பேஜ் நல்லா ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும். புதுசுங்கிறதுனால
ஸோ அதை டர்ன் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக டர்ன் பண்ணலாம். அதுக்கு இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. ஃபிங்கருடைய கார்னரில் இந்த மாதிரி நல்லா சுற்றிக்கோங்க. இப்போது இதை யூஸ் பண்ணி நீங்கள் டர்ன் பண்ணிங்கன்னா பேஜை ஈஸியாக டர்ன் பண்ணலாம். புதுசாக யூஸ் பண்ணுற நோட் புக்கில் பேஜை டர்ன் பண்ணுறது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம். அடிக்கிற வெயிலுக்கு காலையில் வடிக்கிற சாதம் சீக்கிரமாகவே மதிய டைம்லேயே கெட்டு போய் தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்பயுமே சாதம் வடிக்கும் போது 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்துட்டு இதுக்கப்புறம் வடிச்சிங்க அப்படின்னா சாதமும் நல்லா உதிரியாக இருக்கும். சீக்கிரமாக கெட்டு போகாது, தண்ணி விடாது. முக்கியமாக வெரைட்டி ரைஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி டைம் பீரியடில் இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு உதிரியாக இருக்குன்னு. சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஓரளவுக்கு நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ண ஆயிலை க்ளீன் பண்ணுறதுக்கு அதை ஃபில்ட்ரு பண்ணாமல் இந்த மாதிரி ஈஸியாக க்ளீன் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு ரெசிபி பண்ணியிருப்போம். அந்த ஆயிலில் உள்ளே இருக்கிற அந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுவோம். அதுக்கு மறுபடியும் ஃபில்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும், பாத்திரத்தை மாற்றுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண கார்ன்ஃப்ளவரை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த ஹீட்லேயே இந்த கார்ன்ஃப்ளவரை அப்படியே நல்லா கலந்து கொடுங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த கார்ன்ஃப்ளவர் நல்லா திக்காக ஆரம்பிக்கும். உள்ளே இருக்கிற மசாலா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இந்த கார்ன்ஃப்ளவரில் அப்படியே ஒட்டிக்கும். இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் நல்லா திக்கானதுக்கப்புறம் எல்லாமே இதில் ஒட்டிரும். ஜல்லிக்கரண்டி யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்துடலாம். ஸோ ஃப்ரையிங் ஆயிலை டீப்பாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற பாத்திரத்தை சேஞ்ச் பண்ணணும், ஃபில்டர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. ஆயில் நல்லா க்ளீன் ஆயிரும். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம். பல்கான குவான்டிட்டியில் எக்கை ரொம்ப குயிக்காக பாயில் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்து மூடி போட்டுருங்க. இதுக்கு ஆயிலெலாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. மீடியம் ஃப்ளேமில் 3 to 4 விசில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ப்ரெஷர் எல்லாமே போனதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணி பாருங்கள். முட்டை நல்லா வெந்திருக்கும். வெடிப்பு விடாமல் இருக்கும். உரிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப குயிக்காக பாயில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம். கடையில் வாங்குற பரோட்டா ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது அதை தோசைக்கல்லில் போட்டு சூடு பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணாலே போதும். தோசைக்கல்லில் போட்டு சூடு பண்ணிங்கன்னா ஒன்றா போட்டு சூடு பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் டைம் தேவைப்படும். அந்தளவுக்கு சாஃப்டாகவும் இருக்காது. இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணிங்கன்னா மொத்த பரோட்டாவையும் ஒரே டைமில் ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி செய்கிறப்போ டைம் சேவ் ஆகும். குயிக்காக செஞ்சிடலாம். பரோட்டா வாங்கிட்டு வரும்போது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கோ அதை விட சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி செய்கிறப்போ. இது நீங்கள் சப்பாத்திக்கும் இதே ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எவ்வளோ ஹார்டாக இருந்துச்சு, இப்போ எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இது கூடவே நம்ம வாங்குற சைட் டிஷ் கொஞ்சமாக இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணோம் அப்படின்னா பாத்திரத்துலேயே அப்படியே ஒட்டிக்கும். அதுக்கு இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக ரீஹீட் பண்ணிக்கலாம். பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கும். இதுக்கெல்லாம் ரொம்ப டைம் தேவைப்படாது. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் நமக்கு டைம் தேவைப்படும். வீடியோடைய எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு டிப்ஸும் உங்களோட டெய்லி லைஃப்க்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.